ஹலோ நண்பா! இன்னைக்கு ஒரு அழகான டீச்சருக்கும் ஸ்டூடண்ட்டுக்கும் இடையில நடந்த ஸ்டோரிய தான் நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். ஒரு காலேஜில ஏற்கனவே படிச்ச சீனியருக்கு பேர் அலுமினி. அந்த அலுமினி அந்த காலேஜில வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் குடுக்குறாரு. அவர் முன்னாடி பல ஸ்டூடண்ட்ஸ் அந்த காலேஜில படிக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் நிறையா பப்ளிக் கெஸ்ட்டெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில ஒரு ஸ்டூடண்ட் அந்த கெஸ்ட்டை பார்த்து, உங்கள் லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பையே மாற்றினது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அந்த கெஸ்ட்டு உடனே ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. அவர் 7th படிக்கும்போது அவரோட கிளாஸில் ஒரு பணக்கார பையன் இருந்ததாக சொல்கிறாரு. அந்த பணக்கார பையன் நிறையா எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலில் வந்து ஷோ காமிச்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் அந்த பையன் அவன் ஒரு காஸ்ட்லியான வாட்சை அவனோட டேபிள்லே வச்சுட்டு போயிட்டான். நான் அந்த வாட்சை பார்த்ததும் டக்குன்னு அந்த வாட்சை எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுட்டேன். அந்த பணக்கார பையன் உடனே வந்து என் வாட்சை காணும்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். கிளாஸில் இருந்த சாரு எல்லாரையும் வெளியே நிற்க வச்சு கண்ணை மூட சொல்லி ஒவ்வொருத்தர் பாக்கெட்டாக செக் பண்ணார். நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு வேளை என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னையோட என்னோடய ஸ்கூலோட லைஃபு முடியவே போகுதே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சார் என்னோடய பாக்கெட்டில் இருந்த வாட்சை எடுத்துகிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, காஸ்ட்லியான பொருள் எதுவுமே நீ ஸ்கூலில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கைண்டான டிசிஷன் எடுத்தார். அந்த சாரோட பேர் தான் மிஸ்டர் பிரசாத். அவரால் தான் இன்றைக்கி ஒரு பெரிய என்டர்ப்ரனராக நான் மாறி இன்றைக்கி ஒரு பெரிய டெக்ஸ் கம்பெனியை நான் ஹெட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த சாரு அந்த ஃபங்க்ஷனில் முன்னாடி தான் உட்காந்துருப்பார். அவருக்கு இந்த கதையை கேட்டவரும் ரொம்ப கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். உடனே ஸ்டேஜில் ஏறி அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு, நீ தான் அந்த வாட்சை எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் செக் பண்ணும்போது நானும் கண்ணை மூடிட்டு தான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும் நண்பா. ஒரு சின்ன கைண்ட்னஸான பிஹேவியரால் ஒருத்தரோட லைஃபே மாறுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரி தான் நண்பா. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருங்க. தேவையில்லாமல் வயலண்ட்டாக நடந்துக்காமல் ஒரு அழகான லைஃப்பை நம்ம வாழுவோம் நண்பா.